யங்ஸ்டர்ஸ் தான் சினிமா தியேட்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வர ஆட்கள். அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில படங்கள் தான் வரும். அப்படி இந்த வாரம் வந்த படம் ஆரோமலை. ஷரங்கோடைய டைரக்ஷனில் இந்த படம் ரெடி ஆயிருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ தொடர்ந்து சினிமா பார்த்துட்டு அவர் மேலே ஒரு பெரிய காதலில் ஒரு ஈடுபடுறாரு. சினிமாவில் வர காதல் மாதிரி நம்ம நிஜ வாழ்க்கையில் அமைஞ்சா நம்ம லைஃபே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்றத அவர் நினைக்கிறேன். அப்படி தொடர்ந்து ஒரு காதலையும் தேடி தேடி போகிறாரு. பல ரிஜெக்ஷன்ஸை பார்க்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கையில் இவர் இப்படியாக சர்வைவல் ஆகணுன்ற காரணத்துக்காக ஹீரோவோட அப்பா ஒரு மேட்ரிமோனியல் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விடுறாரு. அங்கே ஒரு பொண்ணு பார்க்குறாரு ஹீரோ. பட் அந்த பொண்ணுக்கும் ஹீரோக்கும் தொடர்ந்து ஒரு மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரியான ஃபேஸ் போயிட்டுருக்கு. கடைசியில் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஒன்றா இணையிறாங்களா இல்லையா, இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறது படத்தில் நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் ரொம்ப நீட்டாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை அழகாக கொடுத்துருந்தாங்க. கிஷன் தாஸாக இருக்கட்டும், இந்த படத்தோட ஹீரோயின் சிவாத்மிகாவாக இருக்கட்டும், அண்ட் 2-3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஹர்ஷத்தாக இருக்கட்டும், இவங்க 3 பேர் தான் இந்த படத்தோடைய மெயின் பில்லர்ஸாக நான் பார்க்குறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிஷன் தாஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கேமராவுக்கு ரொம்ப ஈஸியாக நடிக்க தெரிஞ்சிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் ஒரு இடம் சொல்லணும். ஹர்ஷத் ஒரு இடத்துல கையை வச்சோ இல்லை ஏதோ ஒரு பேப்பரை வச்சோ மறைச்சிருவார். இப்படி மறைச்சிட்றாரு. அதை ரொம்ப அழகாக இப்படி வெளியில் ஒரு ஃபேஸை காமிச்சு நடிச்சிருந்தார். ஒரு ஆக்டருக்கு பேசிக்காகவே அதெல்லாம் தெரியணும். பட் நீங்கள் சினிமாவுக்குள்ளே கேட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படி நிறைய பேருக்கு தெரியாது. டைலாக் கொடுத்தா அதை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஆக்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு சில ஆக்டர்ஸ் மட்டும்தான் கேமராவுக்கு நடிப்பாங்க. எக்ஸாம்பிள் தனுஷ் சார் ஆகட்டும், சிம்பு சார் ஆகட்டும், அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு ஆட்களாக இருப்பாங்க. கமல் சார் நம்ம இதை இன்க்ளூடே பண்ணோம்னா தலைவனுக்கு எல்லாருமே தெரியும். அதனால் அவரை தாண்டி நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு ஆக்டராக ஒரு ரைசிங் ஸ்டாராக கிஷன் தாஸ் இருக்காருன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெறும் இந்த போர்ஷன் மட்டும் இல்லாமல் காமெடியாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், ஒரு சீனை ரொம்ப அழகாக ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா இந்த படத்தில் ஒரு சிங்கிள் ஷார்ட் சீக்வன்ஸ் ஒன்று ரொம்ப லென்த்தாக ஒன்று இருந்தது. எமோஷ்னலாக ஹீரோயின் சிவாத்மிகா கிட்ட பேசுகிற மாதிரி அந்த இடத்துல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட பீக்காக இருந்ததுன்னு சொல்லலாம். ஹர்ஷத்தை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எனக்கு அவருடைய காமெடி பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. பட் செகண்ட் ஹாஃபில் அவருடைய காமெடி எல்லாமே ரொம்ப அழகாக லேண்ட் ஆச்சு. வயிறு குலுங்க சிரிக்கிற மாதிரி, கிளாப்ஸ் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் அந்த இடத்துல அமைஞ்சிருந்து. அண்ட் சிவாத்மிகா நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன், அவங்க ஏன் நிறைய படங்களில் ஹீரோயினாக வரமாட்டுறாங்கன்னு தெரியலையே, அது காரணம் என்னன்றது தெரியலேன்னு. பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியான ஒரு ஃபேஸு அண்ட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்டு ஒரு சில பேருடைய முகத்தை பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும்ல, அப்படிப்பட்ட ஒரு முகம். இந்த படத்தில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக ஒருத்தருடைய வருத்தத்தை பர்ஃபார்மன்ஸ் மூலயமா காட்டுறதை விட அவங்களோட சைலன்ஸ் ஒன்று பேசுவோம்ல, அவங்ககிட்ட அந்த சைலன்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கு சிவாத்மிகாவுக்கு. அது இந்த படத்தில் நிறைய இடங்களில் பண்ணுறாங்க. அது ஆடியன்ஸாக நம்ம படம் பார்க்கும்போது அப்படி ஹிட் பண்ணுது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். மியூசிக்காக சித்து பண்ணியிருக்காரு. இந்த வாரம் ஆரோமலை வருதுன்னா அதுக்கு முந்தின வாரம் ஆண் பாவம் பொல்லாததுலையும் அந்த படத்துலையும் அவர் தான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தார். அற்புதமான ஒரு மியூசிக். பேக்ரவுண்ட் ஸ்கோராக மட்டும் சொல்ல, படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு லவ் சாங்காக இருக்கட்டும், ஒரு லவ் பிரேக்கப் சாங்காக இருக்கட்டும், நல்லா அந்த எமோஷன்ஸை ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பிரவீன் ஆண்டனி இந்த படத்தோடைய எடிட் பண்ணியிருக்காரு. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபராக இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப ப்ளீஸிங்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்குன்னு ஒரு கலர் டோனை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கலர் பேட்டர்னுக்குள்ளேயே அந்த பேலட்குள்ளேயே இந்த படத்தை ஓவராலாக ட்ராவல் பண்ணி கொண்டு போய் வச்சுருந்தாரு. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு சினிமோட்டோகிராஃபராக ஒரு காஸ்டியூமர்கிட்ட போய் சொல்லி இதில் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அது ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பேலட்குள்ளே டிசைன் பண்ணி ஒன்று ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஹாலிவுட் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும், ரொம்ப டிசைன்டாக இருக்கும். அப்படி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கிராஃப்டாக, ஷரங்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபர் இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப கிராஃப்டாக இந்த படத்தை ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்ற ஒரு எண்ணம் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்டான கரெக்டான ஒரு ப்ராடக்டாக இந்த படம் எனக்கு ஃபீல் ஆச்சு. விடிவி கணேஷ் அவர்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஸ்பேஸில், அவங்களுடைய ஃபன் ஜோனில் அவங்கவுங்க எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணுவோம் அவங்க ஸ்கோர் பண்ணி ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. படம் எனக்கு பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப ரேண்டமாக, ரொம்ப நார்மலாக, ரெகுலரான ஒரு மீட்டரில் டச் பண்ணிட்டு போகிறாங்கன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பாக படத்தோட செகண்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப எங்கேஜிங்காக நிறைய விஷயங்களை புரிய வைக்கிற மாதிரியும், முக்கியமாக ஹீரோ ஒரு 2-3 பொண்ணை லவ் பண்ணுறன்றதை சொல்கிறாரு. அந்த சீன்ஸ்லாம் வருது. ஒரு ஆடியன்ஸாக எனக்கு பார்க்கும்போது அந்த லவ் சீனில் பெரிய அட்ராக்ஷனும், அது ஒரு கம்ப்ளீட் லவ் கிடையாது, ஒரு ஒன் சைட் லவ் தான். பட் அந்த ஒன் சைட் லவ்லேயும் ஒரு லவ் ஃபீல் இருக்கும்ல, அப்படி ஒரு ஃபீலே எனக்கு வரலை.
செகண்ட் ஹாஃபில் சிவாத்மிகா கிட்ட அவர் ட்ராவல் பண்ணுற போர்ஷன்ஸ், அவருக்கும் சிவாத்மிகாவுக்கும் நடக்கிற அந்த பிரேக்கப், இது எல்லாமே ரொம்ப அழகாக ஹேண்டில் ஆகிருந்தது. அந்த கதைக்கும் நமக்குமான ஒரு கனெக்ட் அது ஏற்படுத்தி இருந்தது. அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸாகவும் சோலாகவும் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தில் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. முக்கியமாக நம்ம எல்லாரும் வந்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் தான் நம்மளுடைய லைஃப் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. அந்த லவ்ன்றது வெறும் வந்து ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் தனிமையில் இருக்கிறது மட்டும் கிடையாது. லவ்ன்றது அதுக்கு மேலே அப்படின்றது விடிவி கணேஷ் சாரோடைய கேரக்டரை வச்சு காட்டுறதா இருக்கட்டும். அண்டு ஒருத்தருடைய லைஃப்பில் ஒருத்தர் போனதுக்கு அப்புறமாகவும் மறுபடியும் இன்னொருத்தர் வந்து மிகப்பெரிய அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணுறாங்களே, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், அது ஒரு பெரிய லவ்ன்றது ஹீரோவுடைய அம்மா கேரக்டர் மூலியமாக ஒரு சீனில் டேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, இப்படிப்பட்ட ஒரு சீன் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மா நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே இருப்போம். இதை நான் தப்புன்னு சொல்ல, பட் அவங்க லைஃப்பில் அதை கடந்து வந்திருப்பாங்கன்றது ஒரு பையனாவோ ஒரு பொண்ணாவோ அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு இடத்துல தான் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் இருப்போம். அந்த ஒரு சீன் அப்படிப்பட்ட ஒரு சீன், அது ஒரு போல்டாக அட்டம் பண்ணுறாங்களா, அது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் அட்டம் பண்ண சீன் ஒர்க் அவுட் ஆகுதுன்ற போது அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன். இந்த படத்தோட மிக முக்கியமான சக்ஸஸாகவே நான் அந்த சீனாக தான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக அதை ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க, அவுட்புட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஹீரோயின், நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னா நீ அதை பற்றி தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் கிஷன் தாஸ் கூட. அந்த சீனும் எனக்கு இந்த படத்தோட மிக முக்கியமான ஃபேவரட்டான ஒரு சீன் அமைச்சிருந்தது. இப்படி படத்தோட செகண்ட் ஹாஃபில் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்ளாஸும் நிறைய கனெக்டும் ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப கரெக்டான ஒரு படத்தை பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்க ஒரு படமாக எனக்கு இந்த ஆரோமலை அமைஞ்சிருந்தது. அண்டு ரிவ்யூ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், யங்ஸ்டர்ஸுக்கான படம் அப்பப்போ தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு படமாகவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதுக்கும் இந்த டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதை தான் நீங்கள் ஆரோமலை படம் பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். பாய்.